மடித்து தைக்கிறது 2 விதமாக இருக்குது. அது 2மே நான் இதில் உங்களுக்கு தைச்சி காட்ட போகிறேன். சுருட்டி தைக்கணும். இப்போ நம்ம 2ஆக மடித்து சுருட்டி தைக்கும் போது நேர் பீஸாக இருந்தால் நம்ம ஸ்ட்ரெயிட்டாக புடவை ஓரம் அடிப்போம்ல, அந்தமாரி அடிச்சுக்கலாம், நமக்கு ஈஸியாக இருக்கும். நம்ம வந்து இது ஃபுல் சர்க்கிளில் எடுத்துருக்கோம், கேர்வாக இருக்கும். அப்படின்னும் போது நம்ம புடவை மடித்து தைக்கிற மாதிரி இதையும் தைச்சா நம்மளுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், டைமும் லேட் ஆகும். ஸோ அதனால் இந்த மாதிரி தைக்காமல் ஃபஸ்ட்டு ஒரு இது மட்டும் மடித்து தைச்சிட்டு அதுக்கப்புறம் திரும்ப அதை இன்னொரு மடிப்பு மடிக்க போகிறோம். அது நம்மளுக்கு நல்லா ஈஸியாக இருக்கும் கொஞ்சம். ஃபஸ்ட்டும் இப்போது திரும்ப இன்னொரு மடிப்பு மடித்து தைக்க போகிறோம். 2ஆக மடித்து சுருட்டி தைக்கும் போது அது கொஞ்சம் ஃபினிஷிங்காக இருக்காது. இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு மடிப்பு தைச்சிட்டு திரும்பவும் இன்னொரு வாட்டி அதை மடித்து தைச்சிங்கன்னா உங்களுக்கு அடியில் ஃபினிஷிங்கும் நீட்டாக இருக்கும்.